Welcome back, dear children. Today, from your standard 5th English, Unit 2, Term 1, after the poem Farmer's Friend, we'll continue with the grammar part given in the textbook. We'll learn about the past continuous tense and the future continuous tense. From your book, page number 111, let us know continuous tense. So, verb will be divided into many tenses. Verb means action words. ஒரு சென்டென்ஸில் verb இருக்குன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ணுறாங்களோ ஒர்க், ப்ளே, குக் இதெல்லாம் வந்து ஆக்ஷனை குறிக்கிற வேர்ட்ஸ். அந்த மாதிரி ஆக்ஷனை குறிக்கிற வேர்ட்ஸ்க்கு பேர் verb. அந்த verb வந்து நிறையா டென்ஸில் சொல்லலாம். டென்ஸ்னால் எப்போ நடந்துச்சு, எய்தர் இட் ஹேப்பன்ஸ் இன் த ப்ரெசண்ட், இப்போ நடந்துகிட்ருக்கா, முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சா, ப்ரெசண்ட்னா இப்போ நடக்கிறது, பாஸ்ட்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, இல்லை ஃப்யூச்சர். இதுதான் 3 மெயின் டென்சஸ். ஸோ அதில் ஈச் டென்ஸ் வந்துட்டு இன்னுமே இட் வில் பி டிவைடட் இன்டூ மெனி சப் டென்சஸ் லைக் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃப்யூச்சர் பார்ட்டிசிபிள், அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சப்டிவிஷன் இருக்குது. Now we will see continuous tense. Continuous tenseங்கிறது ஒரு டைப் ஆஃப் verb tensesல ஒரு டைப் தான் இந்த continuous tense. Here we will see the past continuous tense. இப்போ நம்ம பார்க்க போகிறது past continuous tense பற்றி பார்க்க போகிறோம். You all know forms of verb. என்னென்ன verb forms இருக்குது, verb-ஓட types or tenses, verb tenses-ஓட types வந்து present, past, அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். நம்ம இப்போ படிக்க போகிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி. ஸோ ப்ரெசண்ட்டுக்கு என்ன எழுதுவீங்க, ஹீ கோஸ், கோ அப்படிங்கிறது முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணால் கோஸ், எஸ் சேர்த்திக்கணும். பாஸ்ட்னா முடிஞ்சு போனது, ஹீ வெண்ட். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ஹீ ஹாஸ் கான். ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள்னா ஹீ வாஸ் கோயிங், அந்த மாதிரி சொல்லலாம். இது கூட இந்த பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கூட முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்ப் ஆட் பண்ணும். இப்போ பாருங்கள், த ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் இந்த கோயிங் அப்படிங்கிற ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணுவோம் வித் ஆக்சிலரிஸ் வாஸ் அண்ட் வேர். ஏன்னா பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் குறிக்குன்னா பாஸ்ட்னா என்ன, முன்னாடி நடந்து முடிஞ்சது. ஹீ ஷீ இட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் இருந்தாங்கன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். கம் லெட் அஸ் யூஸ் இட். நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். See here, I was going to house. நான் முன்னாடி அவன் வீட்டுக்கு போனேன். I was going to house. I வந்துச்சுன்னா, he she it வந்துச்சுன்னா I he she it. இது எல்லாத்துக்குமே was ஆட் பண்ணுவீங்க. ஆக்சிலரி வேர்ப் என்ன ஆட் பண்ணுவீங்க, was. மெயின் ஆக்ஷன் வேர்டு வந்துட்டு, ஆக்ஷன் வேர்ப் வந்துட்டு கோயிங். கோயிங் தான் மெயின் வேர்ப். வாஸு வேறுங்கிறது வந்து வாஸும் வேறும் ஆக்சிலரி வேர்ப். ஸோ I he she it இது 4ம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க, வாஸ். இதே யூ வி தே அப்படின்னு வந்துச்சுன்னா, யூ வி தே வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும், வேர். இந்த கண்டினியூஸ் டென்ஸ் கூட என்ன ஆட் பண்ணணும், வேர். ஸோ இங்கே பாருங்கள், ஐ வாஸ் கோயிங் டு த ஹவுஸ், யூ வேர் கோயிங் டு ஹவுஸ், we were going to house, they were going to house. He was going to house, she was going to house, it was going to house. In the above example, you can see main action is in the present participle form. Main action எங்கே இருக்குது, in the present participle, going. இதுதான் present participle. For all subject and ஆக்சிலரி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இந்த ஆக்சிலரி கோயிங்கிறது எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள்.
வாஸ் எப்போ யூஸ் பண்ணும், எந்த ஆக்சிலரி யூஸ் பண்ணணும், வாஸுங்கிற ஆக்சிலரி எப்போ யூஸ் பண்ணுவோம், ஐ ஹீ ஷீ இட். சப்ஜெக்டில் ஐயோ ஹீ ஷீ இட் வந்துச்சுனாவோ வாஸ் யூஸ் பண்ணும். யூ வி தே, யூ வி தே வந்துச்சுன்னா என்ன ஆக்சிலரி வேர்ட் யூஸ் பண்ணும், வேர். Now we'll see some examples. Give the correct verb form for the following sentences. ஒரே ஒருத்தங்க இருந்தாங்க, ஐ ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணும், ஆக்சிலரி வாஸ் ப்ளஸ் ரீடிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ரீடிங் த போயம், ஐ வாஸ் ரீடிங் த போயம். இங்கே தே, இங்கே என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட் அதோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ரைட்டிங். ஸோ தே நிறையா பேர், தேனா வேர் யூஸ் பண்ணும், தே வேர் ரைட்டிங் த போயம். இட் வந்துச்சுன்னா இட்னா வாஸ், இட் வாஸ் என்ன வேர்பு, கோ, கோவோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கோயிங். ஸோ இட் வாஸ் கோயிங் டு டெல்லி. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷீ என்ன வேர்பு, ட்ரா. அப்போ ட்ராயிங் எழுதணும். முன்னாடி ஷீ வந்துச்சுன்னா என்ன எழுதணும், வாஸ் ட்ராயிங் அ பிக்சர். நெக்ஸ்ட்டு வி வந்துச்சுன்னா வேர், டபிள்யூஇஆர்இ, வி வேர் ஈட், ஈட்டோட கண்டினியூஸ் டென்ஸ் ஈட்டிங், வி வேர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். ஹீ வந்துச்சுன்னா வாஸ், he was watching movie, watching ஐஎன்ஜி போட்டுக்கணும். ஸோ இதோட சென்டென்ஸ் எப்படி எழுதலாம், நெக்ஸ்ட் பாருங்கள், யூனா வேர், வேர்ப் வந்து மேக் வந்து எப்படி எழுதணும், மேக்கிங், யூ வேர் மேக்கிங் லன்ச், யூ வேர் மேக்கிங் லன்ச். இது கூட எப்படி எழுதுவீங்க, சப்ஜெக்ட் யூ ஹீ ஷீ வி தே அதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் இல்லைனா வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் வேர்ப், இதுதான் வேர்ப், ஆக்சுவல் மெயின் வேர்ப் ப்ளஸ் வேர்ப் கூட என்ன சேர்த்தணும், ஐஎன்ஜி. ஓகே, கம்ப்ளீட் திஸ், ரைட் இட் இன் யுவர் புக். இஃப் யூ டோன்ட் ஹாவ் புக், ரைட் இட் இன் யுவர் ஆஃப் நோட். நெக்ஸ்ட் பாருங்கள், let us see when to use the past continuous tense. எப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம், at some point in the past. பாஸ்ட்டில் எப்போயாச்சும் நடந்து முடிஞ்சதை நம்ம சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், 5 o'clock ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அட் 5 PM எஸ்டர்டே நேற்று, எஸ்டர்டே 5 PMக்கு ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க். நடந்து முடிஞ்சு போச்சு, எஸ்டர்டே நடந்ததை பற்றி சொல்லணுன்னா ஐ வாஸ் ரைட்டிங், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். parallel ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஆக்ஷன், வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென், 5 o'clock அப்போ அந்த கேர்ள் சொல்கிறாங்க, 5 o'clock அப்போ நான் எஸ்டர்டே 5 PMக்கு நான் ஹோம்ஒர்க் ரைட் பண்ணிட்டு இருந்தேன், ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க். இவங்க கேட்குறாங்க, அப்போ அதே டைமில் உங்கள் பிரதர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங், வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ், வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென், அப்போ உன்னோட பிரதர் என்ன பண்ணாங்க, வென் ஐ வாஸ் ரைட்டிங், ஐனா வாஸ் யூஸ் பண்ணணும், ஐனா வாஸ் யூஸ் பண்ணும். வென் ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க், ஹீ வந்தாலும் வாஸ் தான் யூஸ் பண்ணும். ஹீ வாஸ் வாட்சிங் டிவி, நான் எழுதிட்டு இருந்த போது, ரைட் பண்ணிட்டு இருந்த போது, வென் ஐ வாஸ் ரைட்டிங் ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. ஓகே, பாருங்க, இன்டரப்டட் ஆக்ஷன் இன் பாஸ்ட். இன்டரப்டட்னா டிஸ்டர்ப்ட். எஸ், when I entered his house, his mother ஒரே ஒருத்தங்க was reading newspaper. mother, he, she, it யார் வந்தாலும் என்ன யூஸ் பண்ணும், was reading newspaper. நான் ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆன போது முடிஞ்சு போனது, நான் முன்னாடி ஹவுஸில் என்ட்ரு ஆன போது அவனோட மதர் வந்து வாஸ் ரீடிங் நியூஸ்பேப்பர் படிச்சிட்டு இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பற்றி சொல்கிறோம். Now here are some sentences, you have to complete it.
write what they were doing. they na were doing ing. they வந்துச்சுன்னா were யூஸ் பண்ணும் were. they were doing at 5 o'clock yesterday. yesterday 5 o'clock இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு you have to write. okay. I வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணும் was. I was playing cricket with my friends. my mother was TV என்ன பண்ண முடியும் watch தான் பண்ண முடியும். my mother was watching TV. ஒரே ஒருத்தங்க அதனால் was தான் வரும். we மேங்கோவை என்ன பண்ண முடியும் eat பண்ண முடியும். we வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணும் were were. we were eating mangoes. we were eating mango. my friendsனா நிறையா பேர்னா were யூஸ் பண்ணும். my friends were பைசைக்கிள் என்ன பண்ண முடியும் ரைட் பண்ண முடியும் riding their bicycles. மோகன் என்ன பண்ணா மோகன்னா ஒரே ஒருத்தங்க was writing இல்லைன்னா டிராஃப்டிங்னு எழுதலாம். டிராஃப்டிங்னா எழுதுறது. a letter. was writing or Mohan was drafting a letter. the bell ஒன்னே ஒன்று தான் அப்போ என்ன வரும் was. the bell was ringing 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 loudly. okay. now you have to complete this also. see and write what they were doing. first picture நல்லா பாருங்க. look into the first picture. while I was writing நான் எழுதிட்டு இருக்கும்போது he என்ன பண்ணிட்டு இருக்கான் heனா was. he was sleeping. while I was writing he was sleeping. second picture நல்லா பாருங்க. while the boy was playing the girlனா ஒரே ஒருத்தங்க was reading a book. was reading a book. இங்க என்ன பண்றாங்க பிக்சர் பாருங்க. while my mother was cooking my father ஒரே ஒருத்தங்க father was cutting vegetables. okay, complete it. write it in your book. next we will see future continuous tense. now we are going to see the future continuous tense. you all know about the forms of verb. என்னென்ன forms of verb? present, past, past participle, present participle. past participle gone, present participle going. already நம்ம பார்த்தோம். the same present participle form is used in future continuous tense. சேம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் ஃப்யூச்சருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சு போன விஷயம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் இனிமேல் நடக்க போகிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வித் ஆக்சிலரி. அங்கே பாஸ்ட்டுக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணோம் வாஸ் இல்லைன்னா வேர். இங்கே என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணோன்னா வில் பி. கம் லெட் அஸ் யூஸ் இட். வில் பிங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே அங்கே என்ன பார்த்தோம் பாஸ்ட்டுக்கு ஐ ஹீ ஷி இட்டுக்கு மட்டும் வாஸ் யூஸ் பண்ணும். யூ வி தேக்கு வேர் யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். இங்கே எல்லாத்துக்குமே சேம் தான். வில் பி தான் எல்லாமே. ஐக்கும் வில் பி, யூ வி தே ஹீ ஷி இட் எல்லாத்துக்குமே வில் பி தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சாரி ஃப்யூச்சர் பார்ட்டிசிபிள். ஸோ மெயின் ஆக்ஷன் ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. ப்ரெசண்ட் நடந்துகிட்ருக்கு. கோயிங்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. ஃபார்ம் வித் ஆக்சிலரி என்ன யூஸ் பண்ணும் வில் பி. ஃபார் ஆல் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வில் பி கோயிங் டு ஹோம். நான் இனிமேல் வீட்டுக்கு போகிறேன். யூ வில் பி கோயிங் டு ஹவுஸ். we will be going to the house. they will be going to the house. he will be going to the house. she will be going to house. it will be going to house. will be யூஸ் பண்ணும். this is very easy. future continuous. first one I will be waiting for you. இங்கே they will be எல்லாத்துக்கும் will be continuous tense. கம்மோட continuous tense என்ன coming. 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 it will be playing.
she will be swimming, we will be drinking, will be drinking, NKING, drinking. He will be doing, will be doing. அப்புறம் இங்கே she will be swimming, you will be taking leave. Now we will see where to use the continuous future continuous tense. எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். I will be, இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க, I will be traveling in a bus by this time tomorrow. Tomorrow இந்த டைமில் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நடக்க போகிறத பற்றி சொல்லணுன்னா will be traveling, future continuous tense யூஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், my friends will be playing but I am working here. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லணும், my friends will be playing but I am working here. நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இனிமே விளையாட போகிறாங்க. will be playing. உமாஸ் ஃபேமிலி இஸ் கோயிங் ஆன் அ ஹாலிடே. உமாவோட ஃபேமிலி வந்து ஹாலிடேக்கு போக போகிறாங்க. ரைட் வாட் தே வில் பி டூயிங். தே வந்துச்சுன்னா he she it என்ன வந்துச்சுனாலும் ஃப்யூச்சர் டென்ஸில் வில் பி டூயிங் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் பிக்சர் பார்த்து சொல்லணும். உமா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இது என்னது, ஸ்விம்மிங். ஸோ உமா வில் பி ஸ்விம்மிங், ஃப்யூச்சரில் சொல்லணும். வில் பி ஸ்விம்மிங், WM போடணும். செகண்ட் ஒன், ஹர் பிரதர், அவங்க பிரதர் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு ஷட்டில் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு காக் வச்சுருக்காங்க. ஸோ ஹர் பிரதர் வில் பி பிளேயிங் ஷட்டில் காக், இல்லைன்னா வெறும் ஷட்டில். தேர்ட் ஒன், என்ன பண்ணுறாங்க, ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்குது, இல்லைன்னா ராக் மாதிரி இருக்குது, அதை கிளைம்ப் பண்ணுறாங்க. ஹர் பிரதர் வில் பி கிளைம்பிங், இல்லைன்னா கிளைம்பிங் அ ராக். ஃபோர்த் ஒன், her father will be, இது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் grill பண்ணிகிட்ருக்காங்க. கிரில்னா ஒரு கம்பி மேலே வச்சு சூடு பண்ணுறதுக்கு பேர் grilling. ஸோ her father will be grilling. ஃபிஃப்த் ஒன், மதர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, her mother will be catching fish, இல்லைன்னா will be fishing, அப்படி கூட போட்டுக்கலாம். சிக்ஸ்த் ஒன், பிரதர் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோகிராஃப் வச்சுருக்காங்க, கேமரா. ஹர் பிரதர் வில் பி கேப்சரிங் பிக்சர்ஸ். ரைட் திஸ் ஆல்சோ இன் யுவர் புக். லாஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டை பர்ஃபெக்டாக சேஞ்ச் த டென்சஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸை வந்துட்டு ஃப்யூச்சரில் எழுதணும். ஷீ வாஸ், வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ், அதை வந்துட்டு ஃப்யூச்சரில் மாற்றணுன்னா ரொம்ப ஈஸி. இந்த வாஸ் எடுத்துகிட்டு வில் பி போட்டுக்கணும், அவ்வளோதான். ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படின்னு ஃபுல்லாக எழுதணும். ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ். செகண்ட் ஒன், தே வேர் கோயிங் டு கோயம்புத்தூர், வேற எடுத்துகிட்டு வில் பி போட்டுக்கணும். தே வில் பி கோயிங் டு கோயம்புத்தூர். தேர்ட் ஒன், சுரேஷ் வாஸ் பிளேயிங் செஸ், வாஸ் எடுத்துகிட்டு என்ன போடணும், வில் பி. Suresh will be playing chess. Rafiq was eating breakfast, was எடுத்துட்டு will be போடணும். Rafiq will be eating breakfast. Prashant was reading newspaper, was எடுத்துட்டு will be யூஸ் பண்ணும். Prashant will be reading newspaper. ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும். Next one, change the sentences from future continuous to past continuous. ஃப்யூச்சரில் இருக்கிறத பாஸ்ட்டில் மாற்றணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ இல்லைன்னா ஒரே ஒருத்தங்க சிங்கிள் பர்சன், he she it வந்துச்சுன்னா அதுக்கு வாஸ் போடணும். we you they அவங்கெல்லாம் வந்துட்டுனா வேர் போடணும். now see the example, ஐ வந்திருக்கு, will be எடுத்துகிட்டு என்ன போடுவீங்க, வாஸ், பாஸ்ட்டில் மாற்றணும். ஸோ ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர் அப்படிங்கிறத எப்படி எழுதணும், ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர்.
இங்கே லூசின்னு ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. லூசினா வாஸ் போடணும். லூசி வில் பி எடுத்துகிட்டு வில் பி கெட்டிங் ரெடி, அது வந்து லூசி வாஸ் கெட்டிங் ரெடி. நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள், த ட்ரெயினுங்கிறது ஒரே ஒரு ட்ரெயின் தான் சொல்கிறாங்க. ஸோ வில் பி எடுத்துகிட்டு என்ன போடணும், வாஸ். த ட்ரெயின் வாஸ் அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஃபுல்லாக ரைட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், வி வில் பி ஸ்லீப்பிங் இன் டெரேஸ். வில் பி எடுத்துகிட்டு என்ன பண்ணும், வீன்னு வந்துச்சுன்னா வேர் போடணும். வி வேர் ஸ்லீப்பிங் இன் டெரேஸ். இட்னா வாஸ் போடணும். வில் பி எடுத்துகிட்டு என்ன பண்ணும், இட் வில் பி ரெய்னிங் ஹெவிலி. இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி. ஸோ கம்ப்ளீட் திஸ் புக் ஒர்க். லெட் அஸ் லிசன். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், உங்கள் புக் இருந்துச்சுன்னா இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒன் லிங்க். கிளிக் தட் லிங்க் அண்ட் கோ இன் டு த லிங்க் and listen to the audio given there and answer all these questions. Okay, இதை ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா you can do this. Let us speak. இது கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ்கிட்டையோ நீங்கள் பேசி பார்க்கணும். See how they speak at this situation and practice as if you were in that situation. So you have to practice if you were in that situation. நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பாய் சொல்கிறாங்க, மா assume this boy is yourself. மா I'm home. Where are you? மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? உடனே மதர் சொல்கிறாங்க, I am in kitchen. உடனே இந்த பாய் என்ன சொல்கிறாங்க, I am so hungry. What is there to eat? எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு? வாட் இஸ் தேர் டு ஈட்? உடனே மதர் சொல்கிறாங்க, ஐ ஹாவ் மேட் யுவர் ஃபேவரட் கொழுக்கட்டை. உடனே பாய் சொல்கிறாங்க, வாவ், வேர் இஸ் இட்? வேர் இஸ் கொழுக்கட்டை? இட் இஸ் ஹியர் பட் யூ லுக் டர்ட்டி, கோ அண்ட் ஃப்ரெஷன் அப். பாருங்கள், ஃபுல் ஸ்டாப் வச்சா கொஞ்சம் நேரம் கேப் விடணும், கம்மா வச்சா ஒரு ஸ்மால் கேப் விடணும். நான் திரும்பவும் படிக்கிறேன். இட் இஸ் தேர் பட் யூ லுக் டர்ட்டி, கோ அண்ட் ஃப்ரெஷன் அப். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சா ஒரு லாங் பாஸ் கொடுக்கணும். உடனே இந்த பாய் சொல்கிறாங்க, ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் லேட்டர், ஃபர்ஸ்ட் யூ கிவ் இட் டு மீ. உடனே மதர் சொல்கிறாங்க, நோ, கோ அண்ட் சேஞ்ச் யுவர் யூனிஃபார்ம். உடனே மதர் சொல்கிறாங்க, இந்த பாய் சொல்கிறாங்க, மா I have changed my uniform. Now give me the delicious கொழுக்கட்டை. உடனே மதர் சொல்கிறாங்க, good boy. Now you can have it. The கொழுக்கட்டை is yummy. Thank you, ma. மதர் சொல்கிறாங்க, you're welcome. யார் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? தேங்க்யூ. அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், either your brother, sister, anybody, whoever it may be, but you should have the habit of saying thank you. Okay, it's very important to gratify others. Next we'll see the structures that are useful for this situation. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னது இங்கே பாருங்கள், இங்கே 2 சென்டென்சஸ் இருக்குது. I feel hungry. You need to freshen up. Go and wash your face. Don't spill the food. இந்த மாதிரி தான் சொல்லணும். I want something to eat. Can I have some snacks? Wash your hands. Do your homework. Okay. So try this speaking skill in your home. So all these will be your homework. You'll be writing, completing till page 116, starting from 111. Okay, complete the grammar part. So this will be your second links homework. Thank you. Have a great day.